தேவா சூர்யாவின் மர்ம வேட்டை. எபிசோட் 4 மரணப் பயணம். காட்சி 1. ரோட்டோரம். ஒரு பெட்ரோல் பம்ப் பக்கம் நைட் டைம் தேவாவும் சூர்யாவும் ஜீப்ல உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. தேவா ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சூர்யா அவன் லேப்டாப்ல ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் டயர்டா தெரியறாங்க. மணித்தாகம் லேக்ல நடந்த விஷயத்துக்கு அப்புறம் தேவாவும் சூர்யாவும் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. ஏன்னா நிழலும் ரூபினியும் சேஃபா இருக்காங்க. பட் மதுவோட ஆவி ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சது, ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் மூலமா. அவங்க அப்பாவை தேடுற ஜெர்னி இன்னும் கண்டினியூ ஆகிட்டான் இருக்கு. சில நேரம் இந்த கோஸ்ட் ரிலேட்டட் பாதையில கிடைக்கிற சின்ன சின்ன வீன்ஸ் அவங்களை இன்னும் இன்ஸ்பயர் பண்ணும். சூர்யா லேப்டாப் தேவா கிட்ட நீட்டி, பாருடா தேவா, இந்த பிளேன் ஆக்சிடென்ட் பத்தி புதுசா ஒரு நியூஸ் வந்திருக்கு. கமர்ஷியல் ஃபிளைட் XYZ 108 லாஸ்ட் வீக் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை கிளம்பியிருக்கு. நடுவிலேயே ஆக்சிடென்ட். ஜஸ்ட் 7 people தான் உயிர் பறிச்சிருக்காங்க. தேவா சாண்ட்விச்சை முடிஞ்சிக்கிட்டு, ஆக்சிடென்டா? அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பிளேன் ஆக்சிடென்ட்னா ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் பார்க்க வேண்டியது தானே. சூர்யா, அதான் இல்லடா, ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அவர் பேரு அருண். இவர் உன்னையும் அப்பாவையும் ஒரு தடவை ஒரு ஹோட்டல் ஃபயர் ஆக்சிடென்ட் இருந்து காப்பாத்தினீங்களா? தேவா, ஓஹோ அருணா, அந்த மொட்டை தலையா? ஞாபகம் இருக்கு, ஒரு பெரிய மிஸ்திரி நடந்துச்சு அன்னைக்கு. சரி, என்ன விஷயமா? சூர்யா, அவர் சொல்லுறதுதான் டிஃப்ரெண்டா இருக்கு. உயிர் பிடிச்ச 7 பேர்ல ஒருத்தர் ஆக்சிடென்ட்க்கு முன்னாடியே கோஸ்ட் பிடிச்ச மாதிரி இருந்தாராம். டிஃப்ரெண்டா நடந்துக்கிட்டாரு. கோஸ்ட் பிடிச்ச பேசஞ்சர் தான் ரீசன் டவுட் பண்றாரு. தேவா ஒரு ஸ்மைலோட, கோஸ்ட் பிடிச்ச பேசஞ்சரா? பிளேனா? சூர்யா, நம்ம அப்பா சொல்லுது நம்பலாம், வெளியே சொல்லுது நம்பலாமா? சூர்யா, ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குடா. அந்த 7 பேர்ல இப்ப 3 பேரும் மிஸ்திரியா இறந்துருக்காங்க. ஒரே மாதிரி அவங்க பாடியிலயும் டிஃப்ரெண்டான பேர்ன் மார்க்ஸ் இருக்கு. தேவா சீரியஸா, என்ன சொல்ற? கோஸ்ட் அவங்கள சேஸ் பண்ணி கொள்ளுதா? இதுக்கு மேல என்ன வேணும்? சென்னை கிளம்புவோமா? காட்சி 2. ஹாஸ்பிட்டல். சென்னை ஹாஸ்பிட்டல் குவாய்ட்டான பிளேஸ். தேவாவும் சூர்யாவும் ஒரு டாக்டர் கிட்ட பேசுறாங்க. அவங்க ஃபேஸ்ல ஒரு டென்ஷன் தெரியுது. சூர்யா, டாக்டர், உயிர் பழிச்சவங்க பீப்புளோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? அவங்க கிட்ட எதுவும் டிஃப்ரெண்டா நடந்திருக்கா? டாக்டர், மிஸ்டர் தேவா, மிஸ்டர் சூர்யா, இந்த ஆக்சிடென்ட் ஒரு பெரிய மிஸ்டரி. உயிர் பழிச்சவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக்காக இருக்காங்க. கொஞ்சம் பேருக்கு மென்டல் ப்ராப்ளம் கூட வந்திருக்கு. அவங்க யாரும் கிளியராக பேச மாட்டாங்க. பட் ஒருத்தர் மிஸ்டர் ராஜேஷ், அவரு சாகருக்கு முன்னாடி அவன் உள்ள இருக்கான்னு கத்திக்கிட்டு இருந்தாரு. அவர் பாடியிலையும் பர்ன் மார்க்ஸ் இருக்கு. தேவா, டாக்டர், நாங்கள் இந்த கேஸை பற்றி கொஞ்ச நாளாக ரிசர்ச் பண்ணுறோம். இது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் இல்லை, கோஸ்ட் பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறோம். டாக்டர் ஷாக்கிங்கா, என்ன சொல்கிறீங்க? கோஸ்டா? ப்ளீஸ் எப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நாங்கள் இந்த சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணுறோம். சூர்யா, டாக்டர், நாங்கள் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஒரு சின்ன டவுட்டு, உயிர் பழிச்சவங்க லிஸ்ட்டு இருக்குல்ல, அதில் நெக்ஸ்ட் டார்கெட் யாருன்னு நினைக்கிறீங்க? டாக்டர் ஒரு அசிஸ்டன்ட் பண்ணி ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. தேவா நெக்ஸ்ட் டைமை பார்க்குறான். தேவா, பிரியா சென்னைக்கு போகிற இன்னொரு பிளேன்ல. ஐயோ, அவ இப்பவே கிளம்புறாளா? இல்லை. காட்சி 3. ஏர்போர்ட். சென்னை ஏர்போர்ட் ஒரு பிஸியான அட்மாஸ்பியர். தேவாவும் சூர்யாவும் டென்ஷனாக ஓடி வராங்க. தேவா அவனோட பிளேன் டிக்கெட்டை பார்க்குறான். அவன் ஃபேஸில் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபியர். சூர்யா அவனை பார்த்துட்டு சிரிக்கிறான். சூர்யா, அவன் சிரிப்பு தாங்க முடியாம, என்ன தேவா, பிளேன் ஏறுறதுக்கு எவ்வளவு பயமா? தேவா பயத்தோட, டேய் சூர்யா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிளேன் ஏற பயம்டா. மேலே போயிட்டா கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறது? அப்புறம் அந்த கோஸ்ட்டு பிளேனுக்குள்ள. டேய், நீ ஏன் கூட வர மாட்டியா? நீ தானே இப்போ பெரிய ஹண்டர். சூர்யா, பயப்படாது தேவா, நான் வெளியில இருந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஃபோனில் கான்டாக்ட் இருப்போம். நீ போய் அந்த பிரியாவை காப்பாத்து, அப்புறம் அந்த கோஸ்ட்டை சேஸ் பண்ணு. இது உன் கோஸ்ட் ஆண்டிங் தேவா. தேவா, சரிடா, என் டெஸ்டினி, என் தலையெழுத்து. இந்த நோட்ஸை உன் ஃபோனில் இருக்கணும். எமர்ஜென்சிக்கு தேவைப்படும். நான் கிளம்புறேன். தேவா குருமூர்த்திக்கு பிளேன் ட்ராவல்னா நரக்கம் விட ஒஸ்ட்டு. பட் அவன் அந்த ஃபேஸ் பண்ண ரெடியாக இருந்தான். அமனுஷ பாதையில் சில நேரங்கள் நம்ம ஓல்டு ஃபியர் கூட ஃபேஸ் பண்ண வைக்கும். காட்சி 4. பிளேன்குள்ள.
பிளேன் ஸ்டார்ட் ஆகுது. தேவா அவன் சீட்ல உட்காந்துருக்கான். பயத்துல வேக்குது. அவன் பக்கத்துல ஒரு பொண்ணு, அதாவது பிரியா உட்காந்துருக்கா. அவ ரொம்ப அழகா இருக்கா. தேவா அவளை பார்த்து ஒரு செகண்ட் பேசலான்னு பார்க்கறான். தேவா சூர்யா கால் பண்ணி, சூர்யா பிளேன் கிளம்பிச்சுடா, எனக்கு கை கால் எல்லாம் நடுங்குது. சூர்யா ஃபோன்ல, பயப்படாத தேவா, அந்த பிரியா எங்க இருக்கா? அவ கிட்ட தானே அந்த கோஸ்ட் ஒளிஞ்சிருக்கோம், நீ அவளை கண்டுபிடி ஃபர்ஸ்ட். தேவா சரிடா. தேவா ஃபோனை ஆஃப் பண்ணா. பிரியாவை பார்க்கறான். அவன் ஸ்வீட்டா சிரிக்கிறா. தேவா அவகிட்ட பேசலான்னு ஸ்டார்ட் பண்றான். கொஞ்ச நேரத்துல பிரியாவுக்கு ஒரு கால் வருது. அவ பேசி முடிச்சதும் அவ ஃபேஸ் மாறுது. பிரியா குரல்ல ஒரு மாற்றம். என் தங்கச்சி இறந்துட்டாளாம். அதே மாதிரி பர்ன் மார்க்ஸ். தேவாவின் ஃபேஸ் மாறுது. கோஸ்ட் இப்ப பிரியாக்குள்ள போயிடுச்சுன்னு ஃபீல் பண்றான். பிரியா டிஃப்ரெண்டா சிரிக்கிறா. அவளோட ஐஸ் ஒரு செகண்ட் பிளாக்கா மாறுது. பேய் பிடித்த பிரியா, நீங்களும் தேடி வந்தீங்களா? நீயும் சாக போற. பிரியா கிட்ட இருந்து ஒரு ஷார்ப்பான ஹாய் பிச்சான அனிமல் மாதிரி ஒரு ஆணு சவுண்டு. பேய் பிடித்த பிரியா எழுந்து கிச்சன் ஏரியாவுக்கு போறா. பிளேன்குள்ள ஒரு கைண்ட் ஆஃப் சில்னஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. லைட் அமைச்சு எரியுது. தேவா பேனிக்கா கத்துறான், பிரியா! காட்சி 5. பிளேன் கிச்சன். பிளேனோட கிச்சன் ஏரியா. பேய் பிடித்த பிரியா அங்குள்ள ஐட்டம் எடுத்து உடைச்சுக்கிட்டு இருக்கான். தேவா அவளை ஃபாலோ பண்ணி வரான். சூர்யா போன்ல தேவாவுக்கு மந்திரம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். தேவா, சூர்யா சீக்கிரம்டா, இவ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டா. சூர்யா, தேவா மந்திரம் இழுத்தான். ஓ பரலோக தந்தாயே, இந்த இருண்ட ஆவியை இந்த சரீரத்தில் இருந்து விரட்டுங்கள். சாத்தாரே, உணர்ந்து இருப்பு இடத்துக்கு திரும்பி போ. தேவா மந்திரத்தை சொல்றான். பேய் பிடிச்ச பிரியாவின் கதறல். அவன் ஐட்டம் இன்னும் ஃபாஸ்டா போட்டு உடைக்கிறான். ஏப்ரல் ஸ்டாஃப் எல்லாம் பயத்துல ஃப்ரோசன் ஆயிட்டாங்க. ஒரு ஹே ஹாஸ்டஸ், என்ன நடக்குது இங்க? யாரு நீங்களா? தேவா, நான் சொல்றது கேளுங்க, இதுக்குள்ள ஒரு கோஸ்ட் இருக்கு, எல்லாரும் பேக் போங்க. பேய் பிடிச்ச பிரியா கொஞ்ச நேரம் கால்ம் ஆகுறான். அப்புறம் ஒரு கருப்பு ஷேடோ ஃபாஸ்டா அவ பாடியில இருந்து வெளியே வந்து பிளேனோட மேல பகுதி வழியே தப்பிச்சு போயிடுச்சு. பிரியா மயங்கி கீழே விழுகிறான். ஒரு ஷேடோ வெளியேறு சத்தம். தேவா மயங்கி விழுந்த பிரியாவை பார்க்கறான். பேய் தப்பிச்சிருச்சுடா. சூர்யா, விடு தேவா, அது பாடி விட்டு தான் தப்பிச்சிருக்கு. ஆனா ரீச்சுவல் ஃபுல்லா முடியல, அதனால அது ஃபுல்லா தப்பிக்க முடியாது. மந்திரத்தை கண்டினியூ பண்ணி சொல்லு தேவா. தேவா உடனடியாக மீண்டும் மந்திரத்தை சொல்றான். விமானம் பயங்கரமா ஆடுது. விமானம் ஆடு சத்தம். லைட்டு மங்களாக எரியுது. ஒரு பயங்கரமான தீய சத்தம் கேக்குது. தேவா கண்களை மூடி முழு மனத்தோடு சடங்கை தொடர்ந்து செய்யறான். அந்த பேயின் சக்தி முழுவதாக விமானத்தை விட்டு விலகி நரகத்தை நோக்கி செல்கிறது. பிளேன் மீண்டும் நார்மல் ஆகுது. லைட்ஸ் நார்மலா வருது. பிளேன்ல பேசஞ்சர்ஸ் பயத்துல ஒருவரை பார்த்துக்கிறாங்க. தேவா டயர்டா உட்காந்துட்டான். பிரியா இன்னும் மயக்கத்தில் இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவள் கண் திறந்தா. காட்சி 6. பிளேன்குள்ள. பிரியா குழப்பத்துல, என்ன நடந்துச்சு? நான் எங்க இருக்கேன்? தேவா, எல்லாம் ஓவர், நீங்க சேஃபா தான் இருக்கீங்க. சூர்யா தேவாவுக்கு ஒரு ஃபோன் பண்றான். தேவா, சூர்யா ஓவர்டா, அது போயிடுச்சு. சூர்யா, குட் ஜாப் தேவா, எனக்கு தெரியும் நீ அது முடிப்பேன்னு. சடன்லி தேவாவுக்கு ஒரு ஃபோன் வருது. அது அருண். தேவா ஃபோன்ல எடுக்கிறான். அருண், ஹலோ தேவா, நீங்க சேஃபா இருக்கீங்களா? அந்த கோஸ்ட் அது உண்மையிலே போயிடுச்சா? தேவா, ஆமா அருண், அது போயிடுச்சு. ஆனா உங்களுக்கு என் நம்பர் எப்படி கிடைச்சது? அருண், ஓ அதுவா, உங்க அப்பாவோட போன்ல, ஜான் மாமா போன்ல உங்க நம்பர் வாய்ஸ் மெயில இருந்துச்சு. தேவா ஒரு சந்தோஷமா, அப்பாவோட போனா? அவர் எத்தனை நாளா எங்க போனாரு? போன் நம்பர் டவுன்ல இருந்துச்சு. எப்படி ஆக்டிவ் ஆயிருக்கு? அருண், எனக்கு தெரியல, அவர் ஒரு மெசேஜ் அனுப்புனாரு, அதுக்கப்புறம் ஃபோன் டவுன் ஆயிடுச்சு. இப்ப திடீர்னு ஆக்டிவ் ஆயிருக்கு. தேவாவும் சூர்யாவும் மறுபடியும் ஒன்று சேர்றாங்க. தேவா உடனே ஜான் குருமூர்த்தியோட நம்பருக்கு டயல் பண்றான். ஃபோன் அடிக்குது, பட் யாரும் எடுக்கல. ஒரு புது ஹோம் தேவாவும் சூர்யாவும் ஃபேஸ்ல தெரியுது. சூர்யா, அப்போ அவரோட தான் இருக்காரு தேவா, அவர் எங்கேயும் இருக்காரு, நம்ம கண்டுபிடிப்போம். தேவா முகத்தில் ஒரு புன்னகை. அவன் பார்வையில பயம் இல்ல, ஒரு புதிய உறுதி மட்டுமே.
பிளேன் டிராவலை ஃபேஸ் பண்ண கோஸை விட ஜான் குருமுத்து உயிருடன் இருக்காருன்னு என்ற நியூஸ் தான் தேவா மற்றும் சூர்யாவுக்கு ஒரு பெரிய ஹோப்பு அளித்தது. அவர்களின் மர்ம வேட்டை பயணம் இப்ப புதிய ஒரு டைரக்ஷனை நோக்கி போகுது. தங்கள் அப்பாவோட தேடுற இந்த அட்வென்ச்சர்ஸ் பாதையில அவர்களுக்கு காத்துக்கிட்டு இருக்க நெக்ஸ்ட் ஆபத்து என்ன? வெயிட் பண்ணுங்க, எபிசோட் முடியுது.